நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள வரகூர் மணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பல்லுயிர் பெருக்கம்னு சொல்லுவாங்க. எல்லா உயிர்களும் இனிதே வாழ சாதகமான சூழல் நிலவணும். இந்த சாதகமான சூழல்ல தான் பல உயிர்களும் நல்லபடியா வாழும். இந்த நல்ல சூழல் தான் எது? காடுகள் தான், வனங்கள். பல மரங்களும் ஒருங்கே காணப்படும் காட்டுப்பகுதியில பல்லுயிர் பெருக்கம் அதிகம் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை, அங்க பரம்பிக்குளம் புலிகள் காப்பகம். இந்த பகுதி பல்லுயிர் பெருக்கத்தின் அமைவிடம். சுமார் 643 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதுல 85 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல தேக்கு மரங்கள் இருக்கான். தேக்குன்னு உடனே நம்ம ஆட்கள் வர்மா தேக்கு தான் சிறந்ததுன்னு குரல் உயர்த்துவாங்க. நம்முடைய தேக்கு மரங்களும் உறுதியானவை தான். நாட்டு தேக்குன்னு பூவரசு மரத்தை சொல்லுவாங்க. பூவரசு தேக்கு மரங்களை தான் வீடு கட்டும் போது நிலப்படி அமைக்க பயன்படுத்துவாங்க. இது போன்ற நிறைய மரங்கள் இருக்கும் பகுதி தான் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. கேரள அரசின் கட்டுப்பாட்டில் இந்த பகுதி இருக்கு. மணி ஐயா, பொள்ளாச்சி ஆனமலை டாப் ஸ்லிப் வழியா பரம்பிக்குளம் வனப்பகுதிக்கு போகலாம். இங்க ஒரு மரம் இருக்கு, தேக்கு மரம். அது இந்தியாவின் மூத்த மரங்களுள் ஒன்று. கன்னிமாரா தேக்கு மரம் அப்படின்னு அதுக்கு பேரு. சுமார் 460 வயதான இந்த மரத்தை அங்கு வாழும் மலைவாழ் மக்கள் தெய்வமா நினைச்சு வழிபடுறாங்க. கன்னிமாரான்னா வெர்ஜின் ட்ரீன்னு பொருள். லத்தீன்ல வர்ஜின் என்றால் வான் மண்டலத்தில் உள்ள 6வது நட்சத்திரத்தை குறிக்கும். இதன்படி இளமை மாறா மரம் இது. 48 மீட்டர் உயரம், 7 மீட்டர் சுற்றளவு கொண்டது. மரத்தை சுத்தி நின்றுகிட்டு 8 பேர் கைகளை கோர்த்து பிடித்தால் இந்த மரத்தை கட்டி பிடிக்கலாம். அவ்வளவு பெருசு. 1994ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் இந்த மரத்துக்கு மகா விருக்ஷா புரஸ்கார் விருது வழங்கியிருக்கு. மரத்துக்கே விருது வழங்கியிருக்கு. இன்னும் இது போன்ற மரங்கள் நிறைய உருவாகணும். காடுகளில் பாதுகாக்கப்படணும். பல்லுயிர் பெருக்கம் நடைபெறணும். அதன் மூலம் இந்த சூழல் நற்சூழலா அமையணும். தேக்கு மரம், பூவரசு மரம் பற்றிலாம் நாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஆலமரம் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச மரம் தான். ஆலமரம் வாக்கின் அடையாளமா. அதனால தான் வணிகர்கள் இந்த மரத்தின் அடியில் கூடி தங்கள் வியாபாரத்தை நடத்தினார்களாம். ஆலமரம் மேகங்களை ஈர்த்து அதிக மழையை தருவிக்கக்கூடியவை. சாஸ்திர முறைப்படி 2 ஆலமரங்களை நடுபவர்களுக்கு கைலாயத்தில் இடம் உண்டுன்னு விருக்ஷ ஆயுர்வேத நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கான். மணி ஐயா, உங்கள் வரகூர் கிராமத்தில் எவ்வளவு மரம் இருக்கு, என்னென்ன மரம் இருக்கு, எப்படி பாதுகாக்கப்படுதுன்னு கவனிங்க. முடிஞ்சா நமக்கு ஒரு தகவல் தெரிவிக்கலாம். 4 பேருக்கு சொல்லத்தான். மேகங்களை ஈர்க்கும் இன்னொரு மரம் இலுப்ப மரம். ஆலையில்லா ஊருக்கு இலுப்பப்பூ சர்க்கரைம்பாங்க. அரச மரம் ஆண் மலடை நீக்கும் வல்லமை படைத்தது. அதே போல வேம்பு பெண் மலடை நீக்கும் தன்மை கொண்டது. அதனால தானோ என்னவோ அரச மரத்துக்கும் வேம்புக்கும் திருமணம் செய்து வைக்கும் ஒரு சடங்கு சம்பிரதாயம் கடைபிடிக்கப்படுது. இப்படி மரங்கள் பற்றி நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்குப்போம். மரக்கன்றுகளை நட்டு மரமாக்குவோம். பல்லுயிர் பெருக்கத்துக்கு நம்மாலான நற்செயல்களை செய்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.